அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு திருமணம் தாமதம் ஆகின்ற கிரகநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் 1, 2, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த 4 வீடுகளும் பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருந்தால் திருமணம் தாமதமாகும். 2இல் ராகுவோ அல்லது லக்னத்தில் ராகுவோ, 2இல் ராகு இருந்தால் 8இல் கேது வருவார், லக்னத்தில் ராகு இருந்தால் 7இல் கேது வருவார். 2 மற்றும் 7, 8ஆம் வீடுகளில் அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு 28 வயதிற்கு மேல் திருமணம் கூடுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் திருமணம் என்பது தாமதமாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகும். மேலும் ஆதிபத்திய கிரகங்களான திருமணத்தை கொடுக்கின்ற 7ஆம் பாவாதிபதி 6, 8, 12இல் மறைந்திருந்தாலும் ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகும். பொதுவாக திருமணத்தை கொடுக்கின்ற ஆதிபத்திய கிரகங்கள் பாவகிரகங்களாகவே இருந்தாலும் இங்கு 6, 8, 12இல் மறைந்தாலும் திருமணம் தாமதமாகும். எனவே திருமணம் தாமதம் என்பது ஜாதகத்தில் லக்னம் 2, 7, 8 மற்றும் ராசிக்கு 7ஆம் வீட்டை கொண்டு ஒருவருக்கு திருமணம் இளமையில் நடக்குமா அல்லது தாமதமாகுமா என்பதை நாம் கணிக்க இயலும். பொதுவாக புத்திரஸ்தானம் என்பது பாவகிரகங்களின் தொடர்பை பெற்றிருக்கும் பட்சத்திலும் இங்கு திருமணம் என்பது புத்திர பாக்கியத்திற்காக இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு மகா அற்புத பாக்கியமாகும். எனவே 5ஆம் இடமும் இங்கு பூர்வ புண்ணியமும் ஜாதகருக்கு ராகுவோ சனியோ ஆட்சி அடையும் பட்சத்திலோ, சனி ஆட்சி அடைந்திருக்கும் பட்சத்திலோ அல்லது ராகு பகவான் 5இல் இருக்கும் பட்சத்திலோ திருமணம் என்பது புத்திர தோஷத்தை கொடுத்து திருமண வாக்கியம் தாமதமாகும். எனவே மேலும் 7க்குடையவனும் 9க்குடையவனும் ஜாதகத்தில் இணைந்திருந்தாலும் திருமணம் என்பது தாமதமாகிறது. 2ஆம் அதிபன் 2இலே ஆட்சி பெற்றிருந்தாலும் சில நிலைகளில் திருமணம் என்பது தாமதமாகிறது. பொதுவாக சுக்கிரன் ஒரு வாலிப வயதில் வருகின்ற சுக்கிர திசையானது ஜாதகருக்கு இளமையிலே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் இளமையிலே ராகு திசை சரியான பருவத்தில் வரும் பட்சத்தில் திருமணம் என்பது கூடிய விரைவிலே நிச்சயிக்கப்பட்டு நடக்கின்ற விதமாகவே இருக்கும். எனவே ராகு பகவான் 25 வயதிற்கு மேல் தனது திசையை ஆரம்பித்தாலும் 7இல் அமர்ந்தோ அல்லது 2இல் அமர்ந்தோ திசை நடத்தினாலும் 20 வயதிற்கு மேல் ராகு பகவான் திசை நடத்தினாலும் ராகு பகவான் திருமண தாமதத்தை ஏற்படுத்துவதில்லை. பொதுவாக ராகு பகவான் தான் என்ற ஸ்தானாதிபதியை போல செயல்படுவார் என்கிற அடிப்படையில் இங்கு ராகு பகவான் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து சுப அமைப்பில் இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் அத்தனை பாக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே திருமண வாழ்க்கையில் ஆதிபத்திய கிரகங்கள் 6, 8, 12இல் மறைவது திருமண வாழ்க்கை தாமதம் அல்லது திருமணம் நடந்த பின் பிரிவு இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் முழு மறைவு வீடான 12ஆம் இடத்தில் ஆதிபத்திய கிரகமான 7ஆம் அதிபதி சென்று மறைவது இங்கு மேச லக்னத்திற்கு சுக்கிரன் 12இலே உச்சமே அடைந்தாலும் இங்கு 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து நிறைய ஜாதகங்கள் திருமணம் 30, 32 வயது கடந்தும் இன்றளவும் திருமணம் ஆகாமல் நிறைய ஜாதகங்களை பார்க்கிறோம். எனவே அவர் ஆதிபத்திய கிரகமானது 6, 8, 12இல் மறைந்தாலும் திருமணம் தடை அல்லது நிரந்தரமான தடையாகவே ஏற்படுத்தி விடுவர். பொதுவாக திருமண வாழ்க்கையை குறிக்கின்ற சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்து கிரக தசை நடத்தும் பொழுதும் திருமணம் என்பது எளிதில் கைகூடுகின்றது. எனவே குரு பகவானின் நிலைமை, சுக்கிர பகவானின் நிலைமை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். இங்கு சுக்கிரன் ராகு ஓடு இணைந்தாலும் திருமணம் என்பது தாமதமாகிறது. ராசிக்கு 6, 8, 12இல் குரு பகவான் மறைந்தாலும் இங்கு திருமண தாமதம் நிச்சயமாக ஏற்படுகிறது. சகட தோஷம் என்பது புத்திர பாக்கியத்தை தடை கொடுக்கும் விதமாக நிறைய ஜாதகங்கள் அமைந்து விடுகிறது. குருவும் சந்திரனும் இணைந்திருக்கும் பட்சத்திலும்
ஒரு சில சூழ்நிலைகளில் குரு பகவான் இங்கு சந்திரனோடு இணைந்து ஒரு தோஷமான அமைப்பை ஏற்படுத்துவதாலும் திருமணம் என்பது தாமதமாகிறது. இங்கு பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரில் குரு பகவான் இருந்தாலும் தோஷமானது பௌர்ணமி சந்திரனோடு இணைந்தோ அல்லது பௌர்ணமிக்கு சந்திரனுக்கு நேரெதிரில் குரு பகவான் அமர்ந்தோ இருக்கும் பட்சத்திலும் திருமணம் என்பது தாமதமாகிறது. எனவே பல்வேறு விதமான விதிகளை கொண்டு இன்று நாம் திருமணம் தாமதமாகின்ற ஒரு கிரக நிலையை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.